அதாவது மோகன் பாபு ஒரு பெரிய நடிகர். நம்ம முதல்லே பேசின மாரி தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மோகன் பாபு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர்கிட்ட பலாயிரம் கோடி சொத்து இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற சொத்தே அவருக்கு போதும். இப்படி ஒரு 6 ஏக்கர் இடத்துக்காண்டி, ஒரு 100 கோடி ரூபாய் இருக்கிற ஒரு சொத்துக்காண்டி இப்படியெல்லாம் போராட்டம் பண்ணுவாரா? இப்படிலாம் சதி திட்டம் பண்ணுவாரா? இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாரா? அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். அப்படி ஒரு பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ஒரு வேளை சௌந்தர்யாட்ட சௌந்தர்யா உயிரோடு இருக்கும்போது, இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க குடுக்குறீங்களான்னு வேணா கேட்டிருக்கலாம். நெருக்கடிகள் ஏதாவது குடுத்திருப்பாரான்னா குடுத்திருக்கலாம். இதெல்லாம் ஏதாவது நடந்திருக்கலாமே தவிர, குடுக்கலைங்கிறதுக்காண்டி சௌந்தர்யாங்கிற நடிகையவே கொலை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி வந்திருப்பாரா? அப்படிலாம் சதி திட்டம் தீட்டி இந்த மாதிரியான விஷயங்கள பண்ணியிருப்பாரா? அப்படிங்கிறது கண்டிப்பா என்னுடைய கருத்துன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இதுவும் இதுவும் இல்லாம நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதாவது ஒரு ஹெலிகாப்டர், அதாவது ஒரு மினி விமான விபத்து அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு விமான விபத்துங்கிறதுல பெரிய சதி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதாவது சதி பண்ணியிருப்பாருன்னா என்ன பண்ணியிருப்பாரு? பிரேக் ஒயரை போய் மோகன் பாபுவே புடுங்கி விட்டுருப்பாரா? இல்ல யாராவது ஒரு ஆளை விட்டு, எப்ப அந்த அந்த விமானத்தை சௌந்தர்யா போறாங்க, நீங்க போய் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க, வயரெல்லாம் கட் பண்ணிருங்க, லேண்டிங் கியர் எல்லாம் ஃபெயிலியர் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரா? இதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி. இதுக்கு மேல லாஜிக்கா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த விமானம் பெங்களூர்ல இருந்து பறந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் போய் கரீம் நகருங்கிற இடத்துல லேண்ட் ஆகும்போது தான் அந்த விமான விபத்து நடந்திருக்கு. இப்படி ஏதாவது சதித்திட்டம் பண்ணியிருந்தாருன்னா, ஆரம்பத்திலே அதாவது விமானம் பறக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே அது வெடிச்சிருக்கலாம். இல்லைன்னா வானத்துல உச்சத்துல உயரத்துல போயிட்டு இருக்கும்போது அப்ப வெடிச்சிருக்கலாம். இல்ல இதெல்லாம் இல்லாம கரீம் நகர் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகும்போது வெடிக்குது அப்படின்னா, இவ்வளவு தூரத்துக்கு அவர் சதி திட்டம் தீட்டினவர் எங்கேயோ வெடிக்க வச்சிருக்கலாமே, எதுக்கு இவ்வளவு தூரம்? இது ஒண்ணு. இங்க வெடிக்க வைக்கணும். இது ஒண்ணு. இது இல்லாம அங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பேசின மாரி பிஜேபியோட கட்சிக்காரவங்க இருக்காங்க. சௌந்தர்யாவோட உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, பத்திரிக்கைக்காரவங்க இருக்காங்க. இத்தனை பேர் கேமராவோட இருக்காங்க. ஏன் இந்த விமான விபத்து, இந்த விமானம் வெடிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இப்பயும் சோர்சஸ்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ இவ்வளவு தூரம் அவைலபிளா இருக்கிற ஒரு இடத்துல, கேமரா கண்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு தப்பு ஒருத்தர் செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுவும் இல்லாம நம்ம முன்னாடியே பேசின மாரி ஒரு பெரிய நடிகர், அவர் முரட்டுத்தனமான ஆளா இருக்காரு, இருந்திருக்கலாம், இருக்கலாம், எது வேணா இருக்கட்டும். ஆனா சதி திட்டம் தீட்டி ஒரு நடிகை கொள்வாரா அப்படின்னா, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி.